ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ட்ராவலிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்னைக்கான என்னோடய அவுட்ஃபிட் இது தான். இதை தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்னைக்கு எடுத்த விலாக்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்றைக்கி தான் நாங்கள் இந்த விலாக் எடுத்தோம். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு. நாங்கள் சிதம்பரம் தான் போயிட்டுருக்கோம் சிவராத்திரிக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்ற விலாகையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மதியம் 2 o'clock மேலே தான் நாங்கள் ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணோமே வீட்டிலேருந்து. நாங்கள் சிதம்பரமில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணுக்கு அரங்கேற்றம் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் சிதம்பரத்துக்கு. அங்கே எடுத்த விலாக் தான் இது. ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம் நான் பார்க்க வர்றதுக்கு. நான் இது வரைக்கும் நான் அரங்கேற்றமே பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருக்கிற பசங்களாம் அழகாக ஆடினாங்க. அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவங்க எப்படி ஆடுறாங்களா இருக்கட்டும், ரொம்பவே அழகாக இருந்தது. இல்லை இன்வைட் பண்ணவங்களோட டாட்டரும் ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அரங்கேற்றத்தை பார்த்து முடிச்சுட்டு அவங்களே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே நடராஜர் கோயில் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டோம். இதாங்க சிதம்பரத்தோட ரொம்ப ஃபேமஸான தில்லை நடராஜர் கோயில். ஆக்சுவலி நாங்கள் இந்த கோயிலுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நடராஜர் சிலைலாம் அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. நிறைய கடைங்க இருக்கும், நிறையா ஜுவல்லரி ஷாப் அது இது நிறையா இருக்கும். ஒரு தடவையும் இந்த கோயிலுக்கு வரக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு நினப்பேன். ஆனால் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிடும். சாயந்தரம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரியே இருக்கும் ஒரு தடவையும் அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஆச்சு. எனக்கு ஃபுல் பிரகாரத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஒரு தடவையுமே முடியாது. அடுத்த வாட்டி போக்குள்ளையாச்சும் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அன்றைக்கி நான் கோயிலுக்கு போவேன்னிட்டு. அதுவும் சிவராத்திரி அன்றைக்கி சாமியை போய் பார்த்துட்டு வந்தது ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அங்கே யாகம்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. நாங்கள் அதையும் பார்த்துட்ருந்தோம். கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் சாமி சிலை இல்லை, ஆனால் கலசம் வச்சு யாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் யானை நிற்கிது பாருங்கள். இது தில்லை நடராஜர் கோயிலோட யானை. இவங்க பேர் சிவகாம லக்ஷ்மியா. நான் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் அன்றைக்கி. பட் நாங்கள் பார்த்து பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துட்டோம். உள்ளெல்லாம் சாமியை போய் பார்த்துருந்தோன்னா செம்மையாக கூட்டமாக இருந்திருக்கும். எங்களுக்கு அன்றைக்கி டைம் இல்லை. நாங்கள் திருப்பி ஊருக்கு ரிட்டர்ன் ஆகணுன்றதுனால அப்படியே சாமி பிரகாரத்தை மட்டும் சுற்றிட்டு வந்துட்டோம். வேறு எங்கேயுமே வெளியிலலாம் சுற்றலை. கிட்ட இருந்தது தானே பார்த்தோம். பாருங்கள் கிட்ட இருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்காங்க. கோயில் உள்ளே சுற்றி வர இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பேர் நாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. உள்ளே இருக்கிற பிரகாரத்தை மட்டும் சுற்றிட்டு வந்துட்டோம். வெளியில் இருக்கிற பிரகாரத்தெலாம் நாங்கள் சுற்றலை அன்றைக்கி. இதுதான் கோயில் கோபுரம். அன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம், டைம் இல்லைன்ட்டு. சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸில் மண்டபத்தில் அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய அரங்கேற்றம் பண்ணவங்களாம் கோயிலுக்கும் வந்திருந்தாங்க. அங்கங்கே டான்ஸ் கோயிலுள்ளேயே பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, சாமியை பார்த்துட்டு ஒரு 6:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. இந்த விலாக் இதோட முடியுது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.